வணக்கம் நண்பர்களே. வெற்றி படிக்கட்டுகள்ல இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது மனக்குழப்பம். சரி, மனக்குழப்பம்னா என்ன? நீங்க தேர்வுக்கு தயாரிக்கையில நம்மளை அறியாம ஒரு மனக்குழப்பம், ஒரு பயம், ஒரு பீதி உருவாகும். இது ரொம்ப காமன். ஏன்னா இது கண்டினியூஸா நம்ம படிக்கையில ஏதோ ஒரு விஷயம் நம்ம மனசை உறுத்திக்கிட்டே இருக்கும். மனசுல ஒரு இனம் புரியாத ஒரு பயம். நம்ம வாழ்க்கையில ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோம்ல, பாஸ் பண்ணுவோமா பாஸ் பண்ண மாட்டோமா, இவ்வளவு செலவழிச்சிருக்கமே பாஸ் ஆகுமா ஆகாதா, இந்த மாதிரி பல குழப்பங்கள். இது தவிர இந்த மனசுல திடீர்னு ஒரு பயமோ அல்லது ஒரு விரக்தியோ இந்த கண்டினியூஸா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க பசங்களுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன காரணமே தெரியாம இருக்கும். நிறைய பேர் கஷ்டப்பட்ட ஒரு குடும்பம், அதனால குடும்ப சூழல் காரணமா இருக்கலாம், பொருளாதார நிலைமை, அடுத்து இத்தனை வருஷமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா இந்த போட்டி தேர்வுல ப்ரிப்பேர் பண்ற பசங்களை பார்த்தோம்னா ஒரு 2 வருஷத்துல இருந்து பார்த்து 10 வருஷம் வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ற ஆட்கள் இருக்காங்க. அப்ப ஒரு 10 வருஷம் இதே போட்டி தேர்வு எழுதிட்டு இருக்கோம், எப்படி இருக்கும் மனநிலை? அதே மாதிரி முதல் ஆண்டு ப்ரிப்பேர் பண்றேன், 10 வருஷம் ப்ரிப்பேர் பண்ண பார்த்தோன்னே அவனுக்கு என்ன ஃபீலிங் இருக்கும் அப்படின்னா, ஐயோ நம்ம இப்பதான் சேர்ந்திருக்கோம், 10 வருஷம் ஒருத்தர் ப்ரிப்பேர் பண்றாரு, அவரையிலே பாஸ் பண்ண முடியல, நம்ம பாஸ் பண்ண முடியுமா, ஜெயிக்க முடியுமா? இல்ல, அவருடைய களம், அவருடைய தளம் எல்லாம் வேற. நீ போடுற போட்டி, உன்னுடைய தளம் களம் வேற. அதனால இது எல்லாமே ஒன்னொன்னும் ஒரு இண்டிவிஜுவல் பேட்டில் ஃபீல்டு. மொத்தமா ஒரு தேர்வுங்கிற ஒரு பெரிய ஒரு காமன் பேட்டில் ஃபீல்டு. அந்த போர்க்களத்துல நீங்க செயல்படுத்த உங்களுக்குன்னு உருவாக்கிக்கிட்ட ஒண்ணு. அதனால நீங்க இன்னொருத்தர் கம்பேர் பண்ண தேவையே கிடையாது. இதை தாண்டி வயசு வந்த ஒரு பெண்ணோ ஆணோ ஒரு 25 வயசு ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஆப்போசிட் செக்ஸை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு எம்டினஸ், ஒரு ஃபீலிங் இருக்கும். ஒரு 27 வயசு ஆயிடுச்சு ஒரு பெண் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு ஃபேமிலியோட ஒரு குழந்தையோட ஒருத்தர் போறாங்களா, அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். ரொம்ப காமன், இது யாருமே வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனா நமக்கு அப்படி ஒரு குடும்பம் வரும், நம்ம தேர்வு பாஸ் பண்ண பிறகு அந்த மாதிரி குடும்பம் வந்துடும் நினைச்சிடணும், விட்டுறணும். இது ஒரு பகுதி. அப்ப என்ன காரணத்தினால அந்த மனக்குழப்பம் வருது அப்படிங்கறத அலசி ஆராய்ஞ்சோம்னா மட்டும்தான் அந்த மனக்குழப்பத்துக்கு நமக்கு தீர்வு காண முடியும். இதை தாண்டி ஏதோ ஒரு குழப்பத்தில் புத்தகத்தை எடுத்து உட்கார வச்சிருப்போம், புத்தகத்துல மனசு இறங்கவே இறங்காது. அதனால உங்களுக்கு மனக்குழப்பம் இருக்கும் பொழுது புத்தகத்தை படிக்காது. ஏன்னா மனக்குழப்பத்தோட ஒரு புத்தகத்தை திறந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த புத்தகத்தின் மேல் வெறுப்பு வந்துடும். அந்த புத்தகத்தில் கொடுத்த சாப்டர்ஸ் கடைசி இருக்கனால படிக்கவே முடியாது. அப்ப மனசுல வெறுப்போ மனக்குழப்பமோ இருக்கையிலேயோ நீங்க அந்த நூல்களை தவிர்த்து என்ன காரணத்தினால இந்த ஒரு ஃபீலிங் இருக்கு, உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்கள்ட்ட யாரையாவது ஒருத்தர்கிட்ட இந்த மாதிரி ஒரு எம்டினஸ், ஒரு ஃபீலிங் இருக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அப்பதான் நீங்க ப்ரிப்பேர் பண்ண படிக்க ஆரம்பிக்கணும். இளைஞர்கள்ட்ட எப்பவுமே நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, லைஃப்ல உங்களுக்கு பிடித்த ஒரு மென்டர் ஒரு ஆளை வச்சுக்கணும். அவங்கள்ட்ட பேசுனீங்கன்னா அவங்க உங்களுக்கு அருமையான ஆறுதலும் சொல்லுவாங்க, என்ன காரணத்தினால உங்களுக்கு இந்த வெறுமையான ஒரு ஃபீலிங் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. அப்ப இந்த வெறுமையான ஒரு ஃபீலிங், இந்த மனக்குழப்பத்தை தவிர்த்துட்டு தான் மறுபடியும் படிக்க உட்காரணும். சோ நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்க வாய் நாடி வாய்ப்ப செயல் அப்படிங்கிற மாதிரி இந்த மனக்குழப்பத்திற்கான காரணத்தை அறிந்து அதை சரி செய்யாவிட்டால் இந்த மனக்குழப்பம் மறுபடி வரும். அப்ப இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இந்த மனக்குழப்பத்துல நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்காங்க. எல்லா இளைஞர்களுக்கும் பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இல்லாத மனிதர்களும் இல்லை, சொல்யூஷன் இல்லாத ஒரு பிரச்சனையும் இல்லை. ரெண்டுக்கும் ரெண்டும் சரியா இருக்கு. அதனால அந்த பிரச்சனைக்கு உங்களுடைய சொல்யூஷனை கொடுத்த பிறகு நீங்க புக்கை படிக்க ஆரம்பிங்க. அதனால மனக்குழப்பம் தவிர்ப்போம், தேர்வுக்கு அருமையாக தயார் செய்வோம், தேர்வில் எளிமையாக வெற்றி அடைவோம். நன்றி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்.